ஸோ இந்த வங்கதேசத்தினுடைய தேர்தல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? குறிப்பா இந்தியாவில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? ஜமாத்தி இஸ்லாம் என்ற வலதுசாரி இஸ்லாமிய கட்சி இந்தியாவை வெறுப்பதையே அதனுடைய அடிப்படை தத்துவமாக வைத்திருக்கிறது. அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 2000 சில்லற பேர் நடந்த கலவரங்கள்ல ஹசீனாவுடைய ஆட்சியில சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஒரு பெரிய மாணவர் இளைஞர் இயக்கம் வெளியே வந்துச்சு. அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு பேர் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, தேசிய பிரஜைகள் கட்சி. அந்த கட்சி இந்த ஜாமியத் இஸ்லாமியாவா அந்த கட்சியினுடைய கூட தோழமை கட்சியா இருக்கு. இதுக்கிடையில இந்தியர்கள் எல்லாரோடவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கலடா ஜியா இறந்த போது நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்க போயிருந்தார். போயிட்டு அந்த அம்மாவனுடைய மகன் தாரிக்கை அவர் சந்தித்து துக்கம் சாதித்தார். நாடு முழுக்க அங்க இருக்கக்கூடிய சுவரொட்டிகள் இந்தியாவா, டாக்கா இந்தியா வழி போக போகிறதா இல்லையா அப்படின்ற கேள்வி. இந்த தேர்தலில் யார் இந்தியாவினுடைய அதிகபட்ச எதிர்ப்பாளரோ அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கோ அல்லது ஆதரவோ கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு சிரமமான ஒரு நிலைமை இந்தியர்களுக்கு. பங்களாதேஷ் நடந்த இந்த கலவரத்திலலாம் இந்துக்கள் அதிக அளவுக்கு தாக்கப்பட்டதா நம்ம செய்திகளை நிறைய பார்க்கிறோம். ஸோ ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்பு அங்க தீவிர வலதுசாரியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அரசுல இதே மாதிரி ஒருவேளை இந்த தாக்குதல்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போ இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சார்? 2000 சில்லற பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.